நடுவு கிழக்கு தெற்கு தரமேற்கு நடுவு படி நற்குங்கும வண்ணம் அடைவுல வஞ்சனன் செவ்வர தம்பால் அடியே கருளிய முகமை அஞ்சே. சதாசிவன் பத்தி கொஞ்சம் நிறைய நம்ம பாடல்கள் லிங்கத்தை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த பாடல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, சதாசிவனுக்கு 5 முகங்கள் இருக்குது, 5 திசையை நோக்கி இருக்குது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 திசையிலும் நடு திசை ஒண்ணு மேல் நோக்கியும் இருக்குது. இந்த நடு திசையில நோக்கி இருக்கிறதுக்கு ஈசானம்னு பேரு. அதுக்கு என்ன கலர்னா வெண் பளிங்கு நிறத்துல இருக்கும் அப்படின்றாங்க. கிழக்கு திசையை நோக்கி இருக்கிற முகத்துக்கு தற்புருடம்னு பேரு, அது குங்கும கலர்ல இருக்குமா. தெற்குல இருக்கிறது அகோரம், மை அல்லது கருமையை குறிக்கின்றது. வடக்குல இருக்கிறது வாமதேவம், செந்நிறத்தை குறிக்கின்றது. மேற்கு இருக்கிறது சந்தியோதாதம், பால் நிறத்தை வெண்ணிறத்தை குறிக்கின்றது. இது எதுக்குன்னா, தாம் ஈடேற வேண்டும் அப்படின்றதுக்காகவே சதாசிவன் தன் மீது கருணை கொண்டு வருகின்றவர்களை 5 திருமுகங்களாக கொண்டு அந்த நிறங்களை உணர்த்தி அருளுகின்றார் அப்படின்றதான் திருமூல நாயனார் இங்க நம்மளுக்கு உணர்த்துகின்றார். இந்த ஈசானம் அப்படின்றதுல என்ன கிடைக்கும்னா அருள் கிடைக்கும், ஆன்மீக விழிப்புணர்வு. தத்புருதம் அப்படின்றது மறைத்தல். 5 தொழில தான் 5 முகங்களா இங்க சொல்றாங்க. காற்று அல்லது ஆன்மா நிலைகளை உணர்த்துகின்றது. அகோரம்ன்றது பாத்தீங்கன்னா அழித்தல், நெருப்பு அழிக்கிற வேலை பண்ணும், மாற்றத்தை பண்றது, உருமாற்றம் பண்றது. வாமதேவம் அப்படின்னா நீர், படைக்கின்ற தன்மையை பண்றது. சந்தியோதாதம் அப்படின்றது நிலம், புதிய படைப்புக்கான ஆற்றல், இது படைத்தல். 5 முகங்களையும் வச்சு நம்ம தியானம் பண்ணும்போது பயம் நீங்கும், அமைதி கிடைக்கும். இதுதான் ரொம்ப நான் சுருக்கமா சொல்ல வர்ற விஷயம். இதுக்கு ஒரு கதை எப்பயும் போல பார்ப்போம் இல்லைங்களா. அதுக்கு பார்க்கும்போது ஒரு அழகான கிராமத்து மலை அடிவாரம், ஆன்மீக சொற்பாற்றுறதுல ஒரு சிறந்த பெரியவர் வாழ்ந்து வந்தாரு. எல்லாரும் அவர்கிட்ட தங்கள் மனக்குறைகளை கூறி அறிவுரை பெற்றுட்டு போவாங்க. அவர்கிட்ட கதிர்ன்ற ஒரு சீடன் வந்தான், சின்ன பையன், நல்லா பேசக்கூடியவன். அவனுக்கு ஒரு சின்ன மனக்குறை. எவ்வளவுதான் ஆன்மீக கருத்துக்களை படித்தாலும், நிறைய பேர் சொன்னதை கேட்டாலும், அவனால் தன்னை சொந்த வாழ்க்கையில கோபத்தையோ சஞ்சலத்தையோ கட்டுப்படுத்த முடியலையே அப்படின்னு ஒரு தாக்கம். அப்ப அந்த பெரியவர்கிட்ட சேர்ந்து, ஐயா நான் நூல் எல்லாம் படிச்சுட்டேன், மேடையில பிரசங்கம்லாம் கூட செய்யறேன், நல்லா கேட்கறவங்க நல்லா இருக்குன்றாங்க, ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இன்னும் வரவே இல்லைங்க, ஏதோ குறை இருந்துகிட்டே இருக்குது, நான் உண்மையான ஆன்மீக வேலை தான் செல்றானா அப்படின்னு அவர்கிட்ட தன்னோட ஐயப்பாட்டை வெளியிட்டான். உடனே பெரியவர் ஸ்மைல் பண்ணிட்டு சொன்னாரு, ஒரு காலி மண்பாண்டத்தை கொடுத்து, இந்த கதிரு இந்த தோட்டத்துல இருக்கிற கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி நம்ம மடத்தை சமையலற பானையை நிரப்பிட்டு வான்றார். அவனை அப்படியே செய்யறான். கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சிட்டு வரான், மண்பாண்டத்துல எடுத்துக்கொண்டு வரும்போது சமையலறைக்கு நடக்கிறான். மண்பாண்டத்துல கொஞ்சம் விரிச்சல் இருக்கிறதால சமையலறைக்கு போறதுக்குள்ள பாதி தண்ணி கீழே போயிடுது. அப்புறம் போறான், தண்ணிய பாதியானது. இப்படியே 3 முறை பண்ணான். கோபம் வந்துச்சு கதிருக்கு. பெரியவர்கிட்ட ஐயா, நீங்க உடஞ்ச பானை கொடுத்துருக்கீங்க, இல்ல எவ்வளவுதான் தண்ணி கொண்டு வந்தாலும் சமையல் கட்டுக்கு போறதுக்குள்ள பாதி தண்ணி வீணா போயிடுது. அப்ப அமைதியா சொன்னாரு பெரியவர் அவங்கிட்ட, நீ கொண்டு வந்த தண்ணீர் பாதியாக குறைந்திருக்கலாம், ஆனால் நடந்து வந்த பாதையை பாருன்னாரு. அப்பதான் திரும்பி பார்க்கலாம், வெயில் காலத்துல காஞ்சி போயிருந்த அந்த பாதையினுடைய ஓரத்துல பானையிலிருந்து சிந்திய தண்ணீரை குடித்து சில அழகான காட்டு பூச்சொடிகள் துளிர்விட்டு மலர்ந்து சிரித்து கொண்டிருந்தன. இப்ப பெரியவர் சொன்னாரு, நம்ம மனமும் இப்படி உடைஞ்சு போன பானை போலத்தான்ப்பா. நம்ம கேட்கிற நல்ல கருத்துக்களும் ஆன்மீக பாடல்களும் திருமன்றம் போன்ற நால நூல்களும் தூய்மையான தண்ணீர் நம்முடைய மனித இயல்புகளால், கோபம், கவலை, சந்தேகம் போன்ற விரிச்சல்களால் நாணம் முழுமையாக நமக்கு தங்காமல் போவது போல தோன்றலாம். ஆனால் நீ இறைநாணத்தை உன்னுக்குள்ளே நிறைத்து கொண்டு அதை சொற்பொழிவாகவும் நற்செயலாகவும் வெளியிலே கொண்டு செல்லும் போது உன்னை அறியாமல் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி என்ற மலர்கள் பூக்கத் தொடங்குகின்றன.
உடைந்த பானையாக இருந்தாலும் அது வழியெங்கும் பசுமையை உருவாக்குகிறது. பெரியவர் மேலும் சொன்னாரு, தொடர்ந்து தண்ணீர் இறைத்துக் கொண்டே இரு. நாளடைவில் அந்த தண்ணீரின் குளிர்ச்சியால் மண்பாண்டத்தின் விரிச்சல் தானாகவே கூடிவிடும். அதாவது உன்னுடைய ஆன்மீக பயிற்சியும் இறை சிந்தனையும் உன்னை அறியாமலே உன்னுடைய குறைகளை குணப்படுத்தி உனக்கு முழுமையான அமைதியை தரும் அப்படின்னாரு. அப்பதான் கதிர் தன்னுடைய தவற உணர்ந்தான். வெறும் சொற்களால் பேசுவது மட்டுமல்ல ஆன்மீகம், குறைகள் இருந்தாலும் தொடர்ந்து நல்ல பாதையில் பயணிப்பதும் பிறருக்கு பயனுள்ளதாக வாழ்வதுமே உண்மையான நாணம் என்பதை புரிந்து கொண்டான். அப்ப இந்த கதையில நீதி என்னன்னா, நமக்கு சில குறைகள் இருந்தாலும் நாம் செய்யும் நல்ல காரியங்களும் நாம் பேசும் நல் வார்த்தைகளும் எப்போதும் வீணாவதில்லை. அவை மற்றொரு வாழ்வில் ஒளியை தருவதோடு காலப்போக்கில் நம்மையும் பக்குவப்படுத்தும். இந்த ஈசானத்தினுடைய மெயின் கான்செப்ட் டே டு டே அப்ளிகேஷன் என்ன பண்ணலான்னு பார்த்தா, டெய்லி மெடிடேஷன் டெக்னிக்கை நம்ம கண்டுபிடிக்கணும், பண்ணணும். அப்புறம் மன உணர்வுகளை கட்டுப்படுத்தணும். எமோஷனல் பேலன்ஸை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும். சொற்பொழிவு மற்றும் பாட நிறுத்தும் திறனை வளர்த்துக்கணும். இந்த தளத்துல கீழே இருக்கிறவங்க எல்லாருமே மேல பேசணும். அப்பதான் அதனுடைய அடுத்த நிலை அது. அப்பதான் உங்களை மேம்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். தப்பு ரைட் எல்லாம் செகண்டரி. ஓட்டப்பானையா இருந்தாலும் அது இயல்போடு போகும். அதனால கீழே இருக்கிறவங்க நாளையில இருந்தாவது ஒவ்வொருத்தராக மேல தங்களுடைய கருத்துக்களை பதிய அன்போடு கேட்டுக்கொண்டு தளத்தை கௌரியமாக படிக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க. மிக அருமையான விளக்கம். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றிங்க. வாங்க கிருத்திகாமா, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சொன்ன மாதிரி எல்லாரும் வரணும், எல்லாரும் அவங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும். இந்த திருமந்திரம் என்ன செய்தது அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது அத பகிர்ந்துக்க கூடிய ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் வரணும். அதுக்குண்டான தன்மையும் இருக்கும். அது இல்லாம திருமூலர் கூட்டிட்டே வரவே மாட்டார். ஐயா சொன்ன மாதிரி எல்லாரும் வாங்க. இந்த மந்திரத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நடுவு கிழக்கு, தெற்கு, உத்தரம், மேற்கு அப்படின்னு சொன்னார். அப்புறம் நடுவு படிகள் நற்குங்கும வண்ணம், அடைவுளவான் அஞ்சனம் செவ்வரத்து அம்பாள் அடியேற்கு அருளிய முகம் இவை அஞ்சே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது ஒரு அனுபவ குறிப்பு, திருமூலருடைய அனுபவ குறிப்பு. அவர் தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றாரு. எப்படியெல்லாம் அவர் இறைவனை தரிசித்தார் அப்படின்னு சொல்றாரு. நடுவு கிழக்கு அப்படின்னு சொல்லும் போது எது நடு அப்படிங்கும் போது உச்சி, அதுதான் கிழக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதனுடைய இது தெரியும், திசை தெரியும். மொத்தத்துல இந்த மந்திரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, திசை சொல்றாரு, அந்த திசைக்கு உண்டான நிறங்கள் சொல்றாரு. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உரையாசிரியர்கள் பெரும்பாலும் எப்படி நமக்கு உரை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அதை அவருடைய முகத்தோடு, அந்த கிழக்குக்கு என்ன முகம், அதற்கு உண்டான நிறம் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஈசானம் அப்படின்னு நடுவு கிழக்கு முகத்தினுடைய பெயர் ஈசானம். அது வெண்பளிங்கு போன்ற நிறமுடையது. அதற்கு பிறகு மன்னிக்கணும், நடுவில் உள்ளது ஈசானம். அதுதான் சொல்றாரு. நடுவு, அப்புறம் கிழக்கு, தெற்கு அப்படின்றாரு. மன்னிக்கணும், ஈசானம். ஈசானத்தினுடைய நிறம் நடுவே உள்ளது ஈசானம். அது அதனுடைய நிறம் வெண்பளிங்கு போன்றது. கிழக்கு நோக்கியது தற்புருஷம். அது குங்குமம் போன்றது, நல்ல செந்நிறமுடையது அப்படின்றாரு. அப்புறம் தெற்கு நோக்கியது அகோரம். அது செறிந்த மை போன்ற கருமை நிறம். அகோரமூர்த்தி எப்பவுமே அப்படிதான் இருப்பார். வடக்கு நோக்கியது வாமதேவ முகம். அது செவ் ரத்த பூ போலும் செந்நிறமுடையது.
அப்ப இந்த இடத்துலயே ரெண்டு சிகப்பு வருது. ஒண்ணு குங்குமம், இன்னொன்று பூ போன்ற சிவந்த மலர் போன்ற நிறமுடையதுன்னு சொல்றாரு. இந்த ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் மேற்கு நோக்கியது சத்யோஜாதம். அது வந்து பால் போல வெண்ணிறமுடையது அப்படின்னு. இதுல வந்து ஒரு மஞ்சள் நிறமும் வரும். அது எப்போ வரும் அப்படின்னாக்கா அந்த சிவந்த பீத வர்ணமுடைய நிறம் அதுவும் வரும். அது வந்து இது எல்லாமே இது கலந்ததுதான் அந்த மலர் போன்ற செந்நிறமுடையது அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து குங்குமம்னு சொன்னதுனால குங்குமத்தினுடைய பேஸ் வந்து மஞ்சள், அதனால அதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி 2-3 பார்வை இருக்கு. சரி, எதுக்கு இதெல்லாம் சொல்றாரு? ஏற்கனவே தான் சொல்லிட்டாரு. அத்திசைக்குள்ளே அமர்ந்தன அரங்கம் அப்படின்னு. எல்லா 6 அங்கத்திலையும் எத்தனை திசை இருக்கு, அத்திசை 10ன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் 10க்கு அப்புறம் அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னாரு திசையை பத்தி பேசும்போது. அதுக்கப்புறம் அந்த திசையில் எழும்புகின்ற சமயத்தை பத்தி நேற்றுக்கு பேசினாரு. அதுக்கப்புறம் இப்ப எதுக்கு சதாசிவமூர்த்தியினுடைய நிறத்தை சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த முகத்தினுடைய நிறத்தை அப்படின்னு. இப்ப நம்ம சதாசிவமூர்த்தினோடனே நம்ம 5 முகங்களை சொல்றோம். அந்த 5 முகங்களுக்கு ஒரு வர்ணம் சொல்றோம். அடுத்தாப்புல என்ன சொல்றாரு? அடியேற்கு அருளிய முகம் இவை 5 அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம அவரை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க அரு உருவமாகத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த அரு உருவமாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சதாசிவ மூர்த்திக்கு 5 நிறங்களை சொல்லி அந்த நிறங்கள் உடைய அந்த சதாசிவ மூர்த்தி எனக்கு அருளினார் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு வர்ணத்துக்கு ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா? இப்ப என்னெல்லாம் பார்த்தோம், நம்ம என்னெல்லாம் நிறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அஞ்சனம் அப்படின்னு மை நிறமுடைய ஒரு நிறம், கருமை நிறத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு சிவந்த நிறம் பார்த்தோம், வெண்ணிறம் பார்த்தோம். சிவந்த நிறத்திலேயே 2 நிறம் பார்த்தோம். மஞ்சள் கலந்த சிவப்பு ஒண்ணு பார்த்தோம், குங்கும நிற சிவப்பு ஒண்ணு பார்த்தோம். அதுக்கப்புறம் வெண்மை நிறம் ஒண்ணு பார்த்தோம், படிக நிறம் ஒண்ணு பார்த்தோம். இதுல எல்லாத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. படிகத்தினுடைய தன்மை என்னவா இருக்கு அப்படின்னாக்க மற்ற நிறங்களை பிரதிபலிக்க கூடியது. கண்ணாடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஸ்படிகம் தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன வச்சாலும் அந்த பக்கம் பார்க்கும்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய நிறம் தெரியும். வெண்மைக்கு வந்து வேறொரு நிறம் இருக்கு. அதுல என்ன கலரை நம்ம கலக்கினாலும் அந்த நிறத்தினுடைய தன்மையோட இது வந்து மெர்ஜ் ஆகும். இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு நிறம், ஒரு தன்மை இருக்கு. அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஆன்மீக பார்வைகள் இருக்கு. அப்ப இத்தனை நிறமும் கொண்டவன் அப்படின்னா பல வண்ணத்தி அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை வாசிச்சிருப்போம். அந்த 5ஆம் தந்திரத்துல தேவியை குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது பல வண்ணத்தி அப்படின்னு சொல்லுவாரு திருமூலர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நிறமுமாக இருப்பவள் அப்படின்னா இந்த பேஸ் கலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த எல்லா நிறமுமாக இருக்கக்கூடிய சதாசிவமூர்த்தி அடியேனுக்கு அருளிய முகம் இவை 5 அப்படின்றாரு. அப்போ சதாசிவமூர்த்திக்கு எத்தனை முகங்கள் இருக்கு? 51 முகங்கள் இருக்குன்னு நம்ம ஒரு தடவை சொல்லியாச்சு. இதுல இந்த 5 நிறங்கள் கொண்ட அப்படின்னு அங்கிருந்து ஃபில்டர் பண்ணி 5க்கு கொண்டு வர்றாரு. அந்த 5க்கு அப்புறம் அதுக்கு ஒரு நிறம் தராரு. அப்படின்னா எல்லா தன்மையும், கருமைக்கு ஒரு தன்மை இருக்கு, அஜ்ஞானம் இல்லைங்களா? அது மாதிரி சிவப்பிற்கு ஒரு தன்மை இருக்கு, ரௌத்ரம். அதே மஞ்சள் கலந்த சிவப்பிற்கு ஒரு தன்மை இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னீங்கன்னாக்க அது வந்து அருளல், அந்த மங்களகரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நன்மையை தரக்கூடிய நிறம். அப்புறம் வெண்மைக்கு ஒரு தன்மை இருக்கு, எல்லாம் தெளிந்து இருத்தல், அனைத்தையும் காட்டி தரக்கூடியது, அது வந்து பளிங்கு. அப்ப இந்த இத்தனை குணங்களோடு அவர் என்னை செப்பனிட்டார், அதுதான் அருளியவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எது நடந்தாலும் அது அவனுடைய செயல். நான் கோபப்பட்டாலும் அஞ்ஞானத்துல இருந்தாலும் அது அவனோடது,
நான் கோபமா இருந்தாலும் அது அவனுடைய செயல். நான் அனைவருக்கும் உதவக்கூடிய மங்களகரமான ஒரு நிலையில இருந்தாலும் அது அவனுடைய செயல். நான் பால் போல் தெளிந்து வெண்மையாக சலனமற்று இருந்தாலும் அது அவனுடைய செயல். பளிங்கு போல் அனைத்தையும் பிரதிபலித்துக் கொண்டு சலனமற்று இருந்தாலும் அது அவன் செயல். அத்தகைய அருளலை அவன் எனக்கு தந்தான் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்ப ஏன் இந்த இடத்துல நம்ம ஒருவருடைய முகத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அதையும் பாத்துக்கோங்க. ஒரு ஒரு முகத்துக்கு ஒரு தன்மை இருக்கு இல்லையா? நம்ம இதெல்லாம் 2ஆம் தந்திரம் 3ஆம் தந்திரத்திலேயே நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். சதாசிவமூர்த்தியினுடைய அந்த ஒரு ஒரு நிறத்திற்கும் ஒரு ஒரு முகத்திற்கும் என்ன தன்மை இருக்கிறது, அந்த தன்மையை சார்ந்த மூர்த்தங்கள் இதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அத ஒரு தடவை நீங்க ரிவைண்ட் பண்ணி பாத்துக்கோங்க. அந்த முகங்கள் அப்போ அந்த தன்மையை பேஸ் பண்ணி தான் அந்த முகத்தை சொல்றாங்க. சோ அதை ஞாபகப்படுத்தி இதன் மூலமாக எனக்கு இவர் அருளினார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளையும் நமக்காக அருளக்கூடியவர் அதுதான். இல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தரக்கூடியவர் யாருதான் அப்படின்னாக்கா அது சதாசிவமூர்த்தி அப்படின்னு நமக்கு காட்டி தருகிறார். இதுல இந்த தன் வரலாறு கூறுதல்னு ஒரு இது ஒண்ணு இருக்கும். இதுல மணிவாசக பெருமான் தன் வரலாறு கூறுதல்னு அவருடைய மொத்த பாடல்களின் மூலமாகவே அவர் அடைந்த அனுபவங்களை, அவருடைய பிறப்பை, அவருடைய வாழ்வை சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பு ஒண்ணு இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி திருமூலர் தன் வரலாறு கூறுதல் அப்படின்னு ஒரு ஒரு தொகுப்பு நம்ம பண்ணினோம்னா இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி பண்ணினோம்னாக்கா அதுல இந்த மந்திரம் எல்லாம் ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு பகுதியை அடையக்கூடியது அப்படிங்கிறது என்னுடைய கண்ணா. ஏன்னா இதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பயிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க. மிக்க நன்றி. நல்ல விளக்கம்மா. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. இருக்கு. இப்ப நான் 3ஆம் தந்திரம் 2ஆம் தந்திரம் சொல்லும்போது மீண்டும் அந்த ரெஃபரன்சஸை நான் சொல்லுவேன். இப்போ ஒரு ஒரு குணங்களுக்கும் இருக்கு, அது பின்னாடி பார்த்தோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுறேன். முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஏன்னா ஒண்ணு, பேசுறவங்க சொல்லிடுறீங்க, எங்களுக்கு முன்னாடி சொல்றவங்க சொல்றாங்க. ஸோ அந்த செய்தி மக்களுக்கு போய் சேர்ந்துடுறது. ஆனா எனக்கே தோணுச்சு, ஒருவேளை இப்படி நம்ம சொல்றது அப்படியே பாஸ் பண்ணி போற மாதிரி இருக்கோ, முழுமையான செய்தி சென்று சேரவில்லையோ அப்படின்னு ஒரு கேள்வியும் எனக்குள்ள வந்தது. அதனால லிஸ்னர்ஸ், நீங்க உங்க அபிப்பிராயம் சொல்லுங்க. திருப்பி அந்த ரெஃபரன்ஸை இங்க நாங்க மீண்டும் சொல்லணுமா, இல்ல என்னுடைய சக பகிர்வாளர்கள் அதை சொல்லிடுறாங்க, அதனாலதான் நான் அதை நகர்ந்து போறேன், அப்படியே விட்டுறலாமா, ஏன்னா நேரம் கருதி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தக்கன நான் பண்றதுக்கு. ஏன்னா இது ஏதோ அப்படியே அங்க இருக்கு இங்க இருக்குன்னு அப்படியே கை கழுவிட்டு போற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அதுக்காக நான் கேட்டுக்கிறேன். நன்றி. உங்களுடைய எண்ணத்தை நீங்க அப்புறமா பகிர்வுகள் முடிந்த அப்புறம் சொல்லலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1735வது திருமந்திரம். 5 முகமான பொருள். திருமந்திரம். நடுவு கிழக்கு தெற்கு உத்தரம் மேற்கு, நடுவு படிகம் நற்குங்கும வண்ணம், அடைவுல அஞ்சனம் செல்வ ரத்தம் பால், அடியோர்க்கு அருளிய முகம் இவை 5. அருமையான திருமந்திரம். சதாசிவமூர்த்திக்கு 5 திருமுகங்கள். அவை ஒவ்வொன்றும் நடுவிலும் கிழக்கிலும் தெற்கிலும் வடக்கிலும், உத்தரம் வடக்கு மேற்கிலும் நோக்கி இருப்பவை. இந்த திருமுகங்களின் நிறங்களாவன: உச்சி நடுமுகம் வெண்பளிங்கு நிறம், கிழக்கு நோக்கிய திருமுகம் நல்ல குங்கும நிறம் கொண்டது, தெற்கு பார்த்த திருமுகம் கருநீலம், வடக்கு முகம் செக்க சிவந்த நிறம், மேற்கு பார்த்த முகம் பால் நிறமாகும். எனக்கு அருள் செய்தவை இந்த 5 திருமுகங்களே. படிகம். எனக்கு அருள் செய்தவை இந்த 5 திருமுகங்களே. படிகம் பளிங்கு, வண்ணம் நிறம்,
அடை உள அஞ்சனம் அடர்ந்த மை நிறம். செவ்வரத்தம் சிவப்பு நிறமுடைய ஒரு பூ. நடுமுகம் ஈசனம். கிழக்கு தற்புருடம். தெற்கு அகோரம். வடக்கு வாமதேவம். மேற்கு சத்யோசதம். கழக வெளியீட்டில் சதாசிவ கடவுளுக்கு ஓதப்பெறும் திருமுகங்கள் 5. அவ்வைந்து முகங்களும் முறையே உச்சி, கிழக்கு, தெற்கு, வடக்கு, மேற்கு என்னும் புலன்கள் 5 நோக்கி விளங்குகின்றன. புலன்கள் திசைகள். இவ்வைந்து திருமுகங்களின் வண்ணங்கள் முறையே வருமாறு: உச்சி முகம் பளிங்கு நிறம். கிழக்கு முகம் குங்குமம். தெற்கு முகம் நீலவரணம். வடக்கு முகம் செவ்வரத்தமாகும். மேற்கு முகம் பால் நிறமாகும். இத்திருமுகங்கள் 5 அடியேற்கு அருளுதற் பொருட்டு கொண்டனவாகும். இவ்வைந்து திருமுகங்களும் சிவய நம என்றலும் ஒன்று. இம்மந்திரம் சதாசிவத்தின் முகங்களின் வரிசை கிரமத்தையும் நிறங்களையும் கூறுகிறது. ஈசானம் நடு. தற்புருடம் கிழக்கு. அகோரம் தெற்கு. வாமதேவம் வடக்கு. சத்யோசாதம் மேற்கு. ஈசானம் படிக நிறம். தற்புருடம் மஞ்சள் குங்கும நிறம். அகோரம் அஞ்சன கருப்பு நிறம். வாமதேவம் சிவப்பு நிறம். சத்யோசாதம் பால் நிறம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க அம்மா. மிக்க நன்றி. கிருத்திகாம்மா, நீங்க உங்களுக்கு முடிஞ்சதை தெரிஞ்சதை சொல்லுங்கம்மா. அது மற்றவங்களுக்கு யூஸா இருக்கும். யாரும் திரும்பி போய் அவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்து நம்ம பார்த்து சொல்றோம் இல்லையா? அதனால நீங்க எவ்வளவு ஆட் பண்றீங்களோ அது மற்றவங்களுக்கு புரியறதுக்கு ஹெல்ப்பா தான் எனக்கு தோணுதுங்கம்மா. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு கிருத்தியம்மா, நீங்க சொல்றத சொல்லுங்கம்மா. ஏன்னா நீங்க எளிமையா சொல்வீங்க, புரியுற மாதிரி வாழ்வியலை வச்சு சொல்லுவீங்க. அப்ப கேட்கறதுக்கு நிறைவா இருக்கும்மா. நிறைய பேருக்கு பயனுடையதா இருக்கும். நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. मेरा ट्रांसलेशन पेयर सेंटर ईस्ट साउथ नॉर्थ एंड वेस्ट सेंट्रल crystal good saffron hue thick black red lily and milk. These 5 faces were gracefully revealed to lowly me. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தாச்சு. 5 முகங்கள் இருக்கு. 5 முகங்களுக்கான நிறங்களை சொல்றாங்க. ஈசானம் படிகம் சொல்றாங்க. பளிங்கு போன்ற தெளிவான முகம், ஞானத்தை குறிக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். கிழக்கு வந்து குங்கும சிவப்பு நிறமுடையது. அது தத்புருஷ முகம், மறைத்தல் இருக்கிறது. அந்த ஈசான முகம் வந்து அருளல். தெற்கு முகம் வந்து கருப்பு அகோரம். வடக்கு வந்து செவ்வரளி மலர், அதாவது செவ்வரத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வாமதேவருக்கானது. மேற்கு முகம் வந்து சத்யோஜாதருக்கானது, பாலின் வெண்மையானது, அதை கொடுத்துருக்குறாங்க. அது படைத்தல் காத்தல் அந்த 5 தொழில்களை சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இதுல நான் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த அடியேற்கருளிய முகமிவை 5 அப்படின்றது அவருக்கு அந்த காட்சி அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான். நிறைய பேருக்கு இறைவனோட காட்சி கிடைச்சிருக்கு. அப்ப எப்படி கிடைச்சிருக்கு இவங்களுக்கு அப்படின்னா 5 முகமாக கிடைச்சிருக்கு. அப்புறம் அந்த கைகளும் அந்த ஆயுதங்களும் இல்லையா, நிறைய பேருக்கு அது கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சிருக்குன்னா, அந்த மனம் வந்து தூய்மையா, உள்ளம் வந்து தெய்வீகத்துல நிரம்பி இருந்ததுன்னா அந்த ஆற்றல், தெய்வீக ஆற்றல் அந்த அருளால தான் கிடைக்குது. அப்ப வந்து அவங்க எந்த அளவுக்கு தூய்மையா இருந்திருக்கிறாங்கன்றத யோசிக்க முடியுது. அவங்களோட மனம் வந்து எந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றது, அந்த காட்சியை வந்து உருவாக்குறதுக்கு எவ்வளவு வசதியா இருந்திருக்கு. அவங்களோட ஆற்றல், உள்ள இருக்கிற தெய்வீக ஆற்றல் வந்து ஒரு காட்சியே உருவாக்குது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த காட்சி கொண்டு வருது. இப்ப நம்ம சொன்ன மாதிரி காரைக்கால் அம்மையார் மாம்பழம் கேட்ட உடனே அது மாதிரி, அந்த அபிராமி பட்டர் நிலவு கேட்ட உடனே நிலவு வந்தது இல்லையா, அந்த மாதிரி
அவங்களுக்குள்ள எந்த காட்சி வேணும்னு அவங்க யோசிச்சாங்கனாலும், சதாசிவர் எனக்கு தெரியணும்னு யோசிச்சாலுமே, அவங்களுக்கு அந்த இது உடனே வர்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த தெய்வீக ஆற்றல் வந்து நிறைந்திருக்கு. அம் அந்த இத தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தோம். அந்த அவங்களுக்கு இருக்கிற கைகள் எல்லாம் அவங்க என்னெல்லாம் செய்றாங்க அப்படின்றத சொல்றதாவும், இப்ப நம்ம இந்த 5 முகமும் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம். படைத்தல், காத்தல்னு ஒவ்வொரு முகத்துக்கானதாகும். அ நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அந்த இறைவனோட இது இப்ப உங்கள கூட இப்ப நான் பார்த்ததில்ல. உங்களுக்கு ஒரு உருவம் நீங்க என்னெல்லாம் செய்வீங்க? ஒரே ஒரு படத்துல நான் உங்களோட ஆற்றல நான் உணரணும். அப்படி அப்படின்னா, நீங்க உங்க கையில இப்ப நீங்க வந்து அன்னதானம் போடுற ஒரு அன்னபூரணி மாரி நீங்க வந்து அன்னதானம் பண்றீங்கன்னா, ஒரு கையில வந்து அ பாத்திரம் வச்சு, கரண்டி வச்சிருக்கலாம். நீங்க எல்லாருக்கும் தானம் பணமா குடுத்து செல்வத்த மேம்படுத்துறவங்களா இருந்தா, கையில லக்ஷ்மி தேவி மாரி ஒரு இது வச்சுக்கலாம். அது மாரி நீங்க ஒரே படத்துல உங்கள பத்தி நான் உணர்ந்துக்கணும் அப்படின்னா, எந்த உருவம் எனக்கு குடுத்தா என்னால உணர்ந்துக்க முடியும்? ஒரே காட்சியில என்ன செயல்களெல்லாம் இந்த ஆற்றல் செய்ய முடியும்? என்ன எந்த மாரியான இப்ப இந்த படைத்தல், காத்தல் இந்த விஷயம், இத்தனையுமே செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கு காட்சியாக வரணும் அப்படின்னா, அந்த மன தூய்மையும், அந்த தெய்வீக ஆற்றல் நமக்குள்ள நிறைந்திருந்தா, அந்த சித்திகளும் நமக்கு கிடைக்கும். அந்த இறைவன புரிஞ்சுக்கிற விஷயமும், உணர்ந்து கொள்ற விஷயமும் நமக்கு கிடைக்கும். இதுக்கு நம்ம என்ன நம்ம வந்து அந்த மனத சுத்தத்த தான் பார்க்கணும். இறைவன் திருவடிய பற்றிக் கொண்டே இருக்கணும். நம்ம எண்ணங்கள கவனிக்கணும். அது அப்புறம் எண்ணங்களே இல்லாத நிலைக்கு எந்த எண்ணங்கள்லாம் என்ன வந்து ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கு, எதெல்லாம் இன்னும் என் கர்மத்துல இருக்கு, எதெல்லாம் எனக்கு எண்ணங்களா வருது, எதெல்லாம் எனக்கு கனவுகளா வருது, எதெல்லாம் என் புத்தி யோசிக்குது, இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதிலிருந்து விடுபட முடியும். அதிலிருந்து விடுபட்டு எண்ணங்களே இல்லாத நிலையாகி, முழுமையாக தெய்வீகமாக உள்ள நம்ம நிறைஞ்சோம்னா, நம்மளாலயும் அந்த இறைவனோட காட்சிய பார்க்க முடியும். நம்மளாலயும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா, நமக்குள்ள தான் சதாசிவரே இருக்காரு. 5 விஷயங்கள செய்ற சதாசிவர் நமக்குள்ள தான் இருக்காரு. அவரோட ஆற்றல் நம்ம உணராததுக்கு காரணம் நம்மளோட கர்மங்கள் தான். அதெல்லாம் நீங்க பெற்றா நம்மளாலயும் என்ன காட்சிய பார்க்கணுமோ, எந்த ஆற்றல உணரணுமோ, அந்த ஆற்றலுக்கு உருவமாக நான் உணரணும்னாலும் உருவமாக உணரலாம். ஆற்றலாக நான் உணர்னாலும் உணரலாம். அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா, நம்மளோட மனது சுத்தமாகி தெய்வீகத்த நிரப்பணும், கோயிலாக ஆக்கணும். இதெல்லாம் தான் நான் யோசிச்ச விஷயங்கள். மிக்க நன்றி. வாங்க தியாகராஜன் ஐயா, வணக்கம் ஐயா. நன்றிமா, மகிழ்ச்சி. அற்புதமாக விளக்கங்கள்லாம் பார்த்து அமைந்திருக்கிறீங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் பணிவன்பான நன்றி கலந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நடுவு கிழக்கு தெற்கு உத்தரம் மேற்கு, நடுவு கிழக்கு தெற்கு உத்தரம் மேற்கு, நடுவு படிகம் நற்குங்கும வண்ணம் அடைவுல அஞ்சனம் செவ்வரத்தம்பால், நடுவு படிகம் நற்குங்கும வண்ணம் அடைவுல அஞ்சனம் செவ்வரத்தம்பால், அடியேற்கு அருளிய முகம், அடியேற்கு அருளிய முகம், அடியேற்கு அருளிய முகம், இவை அஞ்சே. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. நன்றி ஐயா. மிக்க நன்றி. மிக அருமை. வேற யாரும் உங்களோட கருத்து சொல்றீங்களா? உங்களோட புரிதல், உங்களோட கேள்வி, இல்ல ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லலாம். அறிவுரைகளும் வரவேற்கிறோம். என்றனால ஒரு 5-10 நிமிஷம் கூடுதலா பேசலாம்னு நினைக்கிறீங்க. மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன். அரிமா ஐயா, கதைகள்லாம் வேற ஏதாவது கதை? நம்ம சத்யநாராயண ஐயா வந்தாங்கன்னா நிறைய கதை சொல்லுவாங்க.
கீழே உட்கார்ந்துருக்காங்க. வாங்கம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். எல்லாரும் பேசுறது நீங்க சொல்றத நாங்க கவனிச்சு ரொம்ப நல்லா உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கோம். ஒரு படியா ஏத்தி கூட்டிட்டு போறீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க சந்தேகமா பட வேணாம். நாங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கோமே, இந்த தளத்துக்கு வர்றதே ஒரு பெரிய வரமா தான் நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்ப 6:30 மணி ஆகும் உள்ள வரணும்னு. வேற தளத்துல இருந்தாலும் இங்க வந்துடும் மாறி நானு. எங்களுக்கு நீங்க சொல்றது எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய அறிவுக்கு ஏத்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கு. எங்களுக்கும் நிறைய கத்துக்கிட்டோம், நிறைய செய்யறோம். கடவுளை இப்போ நான் டோட்டலா கடவுள் சரண்டர் ஆயிட்ட மாதிரி இருக்கிற நான்லாம் இப்பெல்லாம் அந்த மாதிரி எதையும் எதிர்பார்க்கறது இல்ல, யாரையும் எதுவும் சொல்றது இல்ல. கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தியானம், ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவு நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்த தளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட இந்த நட்பு, உங்களோட சொல்றது கேட்கறது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றிம்மா. மிக்க நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? சிறப்புங்கம்மா. ஒரு விஷயம் நீங்க சொல்லும் போது கவனிச்சேன். 6:30 மணி எப்போ ஆகும்னு நினைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட செயலை செய்ய பழகிட்டோம்னா அது வாழ்நாள் முழுமைக்கும் நம்ம பிராக்டிக்கலா குடும்ப வாழ்லையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, அது ஒரு சிறப்பை கொடுக்கும். அதனால கரெக்டா 6:30 எப்படா ஆகும் இந்த தளத்துல கலந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த குறிப்பிட்ட செயலை நீங்க செய்து பழகுனதுனால மற்ற துறைகள்லையும் நீங்க ஈடுபடும் போது பல வெற்றிகளை அடைஞ்சிட்டு இருப்பீங்க. அது கண்கூடான உண்மையாக நீங்க உணர்ந்து கொண்டு இருப்பீங்க. இதைத்தான் நியமம் என்று சொல்றது. ஒரு குறிப்பிட்ட செயலை குறிப்பிட்ட நேரத்துல காலம் அறிதல், இடனறிதல், வழி அறிதல், இதெல்லாம் திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க. அந்தந்த செயலை அறிந்து நம்ம உணர்ந்து அந்த செயலை சரியான நேரத்துல அதை செஞ்சிட்டோம்னா வாய்ப்புகள் திரும்ப திரும்ப வராது. வாய்ப்புகள் வரும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நிச்சயமா வெற்றி தான். அதனால எல்லோருமே வெற்றி பெறணும். இப்ப சிவத்தை அறியணுங்கிறது தான் இங்க நோக்கம். எல்லாருமே அறிஞ்சுதான் இருக்கிறோம். ஆனா இப்படித்தான் இருக்கு, அப்படித்தான் இருக்கு அப்படிங்கறது யாருக்கும் விளக்கி சொல்லிட முடியாது. ஓரளவு அனுமானத்தால விளங்கி கொள்ள முடியுங்கிறதுனாலதான் இப்ப பல்வேறு மந்திரங்களை தந்திரமா நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது தந்திரம்னா தன்னை அறியக்கூடிய திறம். அவர் அறிஞ்சுக்கிட்டார். தன்னை அறிந்த திறத்தால நம்மளும் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த விளக்கத்துல நமக்கு ஆசான் திருமூலர் நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார். அதையும் நாம ஓரளவு தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். தந்திரமா அவர் நம்ம கிட்ட எதை கொடுக்க விரும்புறாருன்னா சும்மா இரு சொல்லறேன்னு சொன்னது மாதிரி அந்த சும்மா இருக்கக்கூடிய அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும், அதுவும் இல்லாம வேத பொருளுக்கு மூலமான சக்தி, வேத சக்தி, அந்த சக்திய பொருளை உணரணும் அப்படிங்கிறது, அந்த மெய்ப்பொருளை உணரணுங்கிறதுக்காகத்தான் எத்தனையோ விதமான பயிற்சி முறைகளையும் இடையிடையே குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் குருகுல வழிமுறைகள்ல இன்னைக்கும் திருமந்திர வழிமுறைகள்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க சிலர் உணர்ந்த பெரியவங்க. அதனால இந்த பாடல் வாயிலாக நம்ம இப்படி எல்லாம் இருக்குங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கிறோம். ஆனா பயிற்சிகள் மூலம் அது நிச்சயமா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நீங்க பாருங்களேன், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு நம்ம எத்தனை பிரிவுகளா இருந்தாலும் அந்த நடு நிக்கணும். அப்ப நடுவாக இருக்கிறது எதுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அறியக்கூடிய அந்த இறைவன் தான் அறிவாக இருந்து எல்லாத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறான். அவன் வேற எங்கேயோ தனியா இல்லை, எல்லாருக்குள்ளேயும் அவன் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னாதான் அன்பே தெய்வம், அறிவே தெய்வம், இப்படிலாம் பெரியவங்க சொல்லி வச்சாங்க. எல்லாத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறது அந்த அறிவு தான் அப்படிங்கிற அந்த குறிப்பு கொடுத்தாங்க. அதனால அறிவு என்பது ஒரு சொல் தான், ஆனா அதையும் நம்ம விளங்கிக்கணும்ல. இறைவனே எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா எல்லாத்தையும் அறிவிப்பவனும் அவன் தான், அறிந்து கொண்டிருப்பவனும் அவன் தான் அப்படிங்கிற அந்த தன்மையில கண்ணோட்டம் இருக்கும். அதாவது நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடுன்னு அது யதார்த்தமா பாடினா கூட இறைவனை நாடணும். அந்த நாட்டம் இல்லைன்னா தேட்டம் இல்லை, தெளிவு இல்லை. அதனால நாட்டம் என்றே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நடுநிற்றல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடுநிலைமைன்னு சொல்லுவாங்க. இன்ப துன்பம், உயர்வு தாழ்வு இதெல்லாம் பார்க்காம நடுநிலைமையில நிக்கணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி எல்லா பக்கமும் நம்ம சூழ்ந்து கவனிச்சாலும் அந்த நடுநிற்றல் யாருன்னா
அதாவது அறிவாட்சி தரத்தோட இருக்கணுங்கிறத குறிப்பா கொடுக்குறாங்க. அதாவது இறை சிந்தனையோட இருக்கணும் அப்படிங்கறத குறிப்பு கொடுக்குறாங்க. இந்த நடுநிற்றல் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா எல்லா பிரச்சனைகளையும் நம்ம சால்வ் பண்ண முடியும். அத்தகைய தெளிவு நமக்கு இந்த நடுவு நிலையில கிடைக்கும். அதனால அந்த நடுவாக இருக்கிறது இது நடுவரசன். அந்த நடுவரசனாக இருக்கிறவன் யாருன்றத எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு தெளிவடைஞ்சு வாழ்க்கையில சிறப்பு அடைவோம். ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி நன்றி. மென்மேலும் அந்த தளம் சிறக்கட்டும். நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அந்த முதல் வரி வந்து 5 திசையை குறிக்குது. நடுவு, கிழக்கு, தெற்கு, உத்தரம். மையத்துல நடுவாக இருக்கிறது இறைவன்கிறது குறிக்கும். நிறை- 5ங்கிறது பஞ்சபூதத்தை குறிக்குது. நன்றிங்க ஐயா, நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.